வணக்கம். சென்னை கூடுவாஞ்சேரியில இருக்கக்கூடிய கிரீன்லேண்ட் நர்சரியில சேல் பண்ணக்கூடிய ஒரு கருங்காலி செடிய தான் பார்க்குறீங்க. கருங்காலி மரமாகக்கூடிய ஒரு செடி இது. பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஒரு 4 அடி, 5 அடி ஹைட்ல இருக்கு. இது வந்து நெறைய மருத்துவ குணம் நிறைஞ்சது. அதேமாரி ஒரு ஆன்மீகத்துக்கும் பயன்படுத்துறாங்க. இத மாலையாக்கி கழுத்தில போட்டா அப்படி பலன் குடுக்கும், இப்படி பலன் குடுக்கும்னு சொல்றாங்க நெறைய விஷயங்கள். ஆனா நமக்கு பார்த்தீங்கன்னா, இது மரமாகுனா நல்ல ஒரு மார்க்கெட் வேல்யூ உள்ள ஒரு மரம். பொதுவா நம்ம தேக்கு, மகாகனிலாம் வளர்க்குறோம் இல்லையா? அதேமாரி இந்த மரங்களையும் வளர்க்கலாம். இது இதனுடைய கடினத்தன்மையை சொல்லணும்னா, இந்த பழைய காலத்துல உலக்க செய்வாங்க. இந்த மாவு, அரிசிலாம் இடிக்கிறதுக்கு உலக்க செய்வாங்க இல்லையா? அந்த உலக்கைக்கு வந்து இந்த கருங்காலிய தான் பயன்படுத்துவாங்க. கருங்காலின்னு சொல்லி இன்னொரு செடியும் காமிப்பாங்க. அது வந்து செங்காலி. அதனுடைய இலைகள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும். பொடி பொடியா இருக்கும். இதனுடைய இலைகள் பாருங்க, இது மாரி இருக்கும். இதுதான் ஒரிஜினல் கருங்காலி. இது இலங்கையில அதிகமா இருக்கிற மாரி சொல்றாங்க. இந்த செடி வந்து நம்ம ஒரு கஸ்டமருக்காக நம்ம வரவழைச்சு வச்சிருக்கோம். ஃபுல்லாவே அவர் வந்து ஒரு 500 செடி நடவு பண்றதுக்கு பிளான் பண்ணி கேட்டிருக்காங்க பாருங்க. எல்லாமே நல்ல இந்த கருங்காலிங்கிற மாதிரியே மரமே கருப்பு கலரில் இருக்குது பாருங்கள். இந்த மரமே கருப்பு கலரில் இருக்குது. ஃபுல்லாகவே கருப்பாக இருக்குது. இது வந்து நிறைய பயன்பாடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க விளையாடுறதுக்கு பொம்மை செய்கிறாங்க இல்லையா மரத்தில், அதுக்கும் இதை பயன்படுத்துவாங்க. ஏன்னா இது குழந்தைங்க அதை வாயில் எடுத்து வச்சா கூட எந்த கெடுதலும் கிடையாதுங்கிறதுக்காக இந்த மரத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. அது குழந்தைங்களுக்கு நல்லது. அது நம்ம அந்த எச்சிலே அது உடம்பு போனால் நல்லதுங்கிற மாதிரி ஒரு கருத்தில் தான் அதை குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருள் இதில் செய்கிறாங்க.